அரசியல்வாதிங்க, அரசியல் கட்சிகள் வரும் போகும், 5 வருஷத்துக்கு ஒரு முறை. நாம தான் பர்மனெண்ட். அரசியல்ல எதிர்கட்சி ஜெயிக்காது, ஆளுங்கட்சி தான் தோத்து போவோம். சரியானவனை நம்ம தேர்ந்தெடுத்தா மக்கள் தான் ஜெயிப்பாங்க, தேர்ந்தெடுக்கலன்னா மக்கள் தான் தோத்து போவாங்க. அதை நம்ம உணரணும். இந்த வாட்டி அவர் தெய்வமானவனானதுனால ஜோலா எடுத்துக்கிட்டு எங்கேயோ போட்டோம், அது இல்லை. ஆனால் இந்த 10 ஆண்டுகளாக நம்ம அனுபவிக்க வழி இருக்குல்ல, அவமானம் இருக்குல்ல, ஒரு பயம் இருக்குல்ல, ஒரு ஆதங்கத்துக்காக அடுத்த 5 வருஷம், அடுத்த 10 வருஷம் இவங்க மீண்டும் வர முடியாத அளவுக்கு நம்ம செயலில் இறங்க வேண்டியதா இருக்கு. 70 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 70 ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் எழுத. இன்னைக்கு கூட மக்கள் ஓட்டு போடும்போது ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லைங்கிறதே தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லை. நம்மளுடைய ஒரு பிரதிநிதி, எங்களுடைய குரலை பேசுறவன் பார்லிமெண்ட்டுக்கு போகணும். 530 பேர் தான் இருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம தொகுதிகளை நமக்கு தெரிஞ்சவனாயவன், நம்மளுடைய வழி தெரியுமா, நம்மளுடைய மொழி தெரியுமா, நம்மளுடைய வேர்வை தெரியுமான்னு தெரிஞ்சவன் நீங்க தேர்ந்தெடுக்கணும். அதை விட்டுட்டு ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்க்குற மாதிரி இருந்தோம்னா அப்படிதான் வச்சிருக்காங்க இவனை. அப்பதான் இவங்க பிழைக்க முடியும். ஆனா மக்களுக்குள்ள அடுத்த 5 வருஷமோ 10 ஆண்டுமோ நான் வாழ்க்கை முழுக்க அதை தான் பண்ண போறேன். எனக்கு அதுதான் வேலை. எனக்கு இது வேலை இல்லை. வரும்போது இன்னைக்கு ஒரு 3 பத்திரிகையாளர்கள் என்ன மீட் பண்ணிருந்தாங்க. நேஷனல், கேரளன், அந்த மேக்சிமம். நீங்க ஏன் தேர்தல் அரசியலுக்கு வர மாட்டீங்க? கேட்க மாட்டாங்கம்மா அப்படின்னு. அரசியலுக்கு யாராவது வரலாம், யாராவது உள்ள வர முடியாது. பிரகாஷ் ராஜ் இப்படி பேசுற வரைக்கும் நான் அவங்களுடைய செல்லம். தேர்தல் அரசியலுக்கு வந்தா என்ன உள்ள விட மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். ஆனா மக்களான நமக்கு அவங்களுடைய பலசாலிங்க. நம்ம அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன்ல பவர்ங்கிறது மேலிருந்து கீழே இல்ல, கீழிருந்து மேல. அந்த சக்தியை நம்ம உணர வேண்டியதா இருக்கு. இது நம் வாழ்வின் முறையா இருக்க வேண்டிய, அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இதுதான். அந்த ஒரு பயணத்துல நான் நிரந்தரமான எதிர்கட்சியா இருப்பேன். நான் உங்களோட இருப்பேன், மக்கள் குரலா இருப்பேன். இன்னைக்கு கொடுத்த இந்த விருந்துக்கு நான் தலை வணங்குகிறேன். இதை நான் கௌரி சார்பாக வாங்கிக்கிறேன். நன்றி, வணக்கம்.